உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களோட மத்தியிலே பேசுகிறவனா இருக்கிறேன். கர்த்தருக்கு உங்களுக்கு விசேஷம் சொல்லுகிறவனா இருக்கிறேன். இந்த 2026 தேவன் நம்மளை காண செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு பார்க்காதவர்கள் எத்தனையோ பேர்கள், ஆனால் இந்த ஆண்டு நம்மளை ஆண்டவர் வெற்றியாக கொண்டு வந்ததுக்காக தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கலாம், தேவனை நம்ம மகிமைப்படுத்துக்கலாம், தேவனை நம்ம உயர்த்துகிறவராக இருக்கலாம். இந்த வேளையில இந்த நியூ இயர் சர்வீஸ்ல நான் உங்களோடு மத்தியில தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2026 உங்களை ஒரு நன்மையாக தேவன் கொண்டு போக போறார். ஒரு ஆசீர்வாதமாய் தேவன் உங்களை கொண்டு போக போறார். உங்களை அநேக காரியங்களுக்குள்ள உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை வைக்கிறவராக இருக்கிறார். இந்த வருஷம் வாக்குத்தத்தத்துக்காக நான் உங்களோட மத்தியில ஒரு வார்த்தையை எடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை உங்களோடு மத்தியில் நான் பேசுகிறேன். இன்றைக்கு அந்த வசனத்தை எடுத்து நீங்க அதை தியானிக்கும் போது, அந்த வசனத்துக்குள்ள நீங்க போகும்போது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு முன்பாக நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நம்ம செபிக்கலாம். இந்த நியூ இயர் சர்வீஸ்ல இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். இந்த அருமையான அப்பா அந்த வேலைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2026 தேவன் எங்களுக்கு காண செய்தியே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை ஆண்டவரே காணாதவர்கள் எத்தனையோ பேர்கள், ஆனா எங்களையோ இந்த வருஷத்துக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் உங்களுடைய வல்லமையாலையும் உங்களுடைய கிருபையினாலையும் உங்களுடைய தயவினாலும் எங்களை கொண்டு வந்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையில ஒரு வாக்குத்தத்தம், இந்த புதிய வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை எடுத்து நம்ம இன்னைக்கு ஏற்ற வாசிக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அது என்றும் மாறாது. வானம் பூமி ஒளிந்து போன வார்த்தைகள் ஒரு நாளும் அது ஒளிந்து போவதில்லை என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. நேரத்துல மேகா 2வது அதிகாரம் அதுல 13வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் நம்மளுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களோடு கூட நான் பேசுகிற வார்த்தை என்னென்றால், தடைகளை நீக்குகிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அநேக தடைகளை கர்த்தர் நீக்குகிறவராக இருக்கார். அவர் நம்மளுக்கு முன்பாக நடந்து போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு தேவன் நம்மளுக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருக்கிறார். நமக்கு முன்பாக நடந்து போகிறவராக இருக்கிறார். நமக்கு முன்பாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டு நம்மளுக்கு முன்பாக ஆண்டவர் ஏதேது வாழ்க்கையில தோல்வியா இருந்ததோ, ஏதேது தோற்று போனோமோ, அந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் ஏசப்பா நம்மளுக்கு தேவன் வெற்றியாக தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. நீங்க எவைகளெல்லாம் எழுந்து போனீர்களோ, எவைகளெல்லாம் உங்களோட வாழ்க்கையில தோல்வியா நின்று கொண்டிருந்ததோ, எவைகளெல்லாம் உங்க வாழ்க்கையில தடையா நின்று கொண்டிருந்ததோ, ஆகாது முடியாது என்ற சூழ்நிலை நீ தள்ளப்பட்டிருந்தா, இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி கொடுப்பார். அவர் உனக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறார். அவர் உனக்கு முன்பாக போய் எல்லா ஜெயத்தையும் உனக்கு வர பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டு இந்த சபையில எல்லா தேவனுடைய கரங்கள் உங்க மேல பலமாக இறங்கி வருகிறதா இருக்குது. அப்போ தேவன் சொல்லப்பட்டிருக்கு, இதோ தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் இதோ உனக்கு முன்பாக போகிறேன் என்ற தேவனோட வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு அநேக நம்மளுக்கு விரோதமாக எழும்பி வரலாம். ராஜ்யங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வரலாம். மனிதர்கள் விரோதமாக எழும்பி வரலாம். மந்திரங்கள் எதனால நம்மளை எழும்பி வரலாம், நம்மளுக்கு விரோதமாய் வரலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போகிறேன், எல்லா தடைகளும் உடைக்கிறேன் என்றார். இந்த 2026 நான் சொல்லுகிறேன், உனக்கு எது தடையா இருக்கிறதோ, எது உன்னோட வாழ்க்கையில பிரச்சனையா சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, உனக்கு ஒரு வருஷம் உங்களோட வாழ்க்கையில எதாவது ஆகாத உங்களோட வாழ்க்கையில நீங்க சூழ்ந்து நீங்க வேதனையோடு இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு நான் சொல்லுகிறேன், தேவன் உனக்கு முன்பாக போகிறார். உனக்கு முன்பாக போய் அநேக தடைகளை கர்த்தர்
உடைத்து போடுகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்துல தேவன் நீ எழுந்து போன காரியத்தை ஏலத்தனியாகும் தேவன் உனக்கு கர்த்தர் மறுபடியும் வர பண்ணுகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். இந்த ஆண்டு ஒரு வெற்றியோடு நம்ம இந்த ஆண்டு கடந்து போகலாம். வெற்றியோடு, ஒரு சமாதானத்தோடு, நம்ம ஒரு சந்தோஷத்தோடு இந்த ஆண்டு கடந்து போகும்போது தேவன் நம்மளுக்கு முன்பாக போய் ஆண்டவர் ஜெயத்தையும் வெற்றியும் தேவன் வர பண்ணுகிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எவைகளெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார், எவைகளெல்லாம் ஜெயமாய் தேவன் கொடுப்பார், எவைகளெல்லாம் அவர் நம்மளுக்கு வெற்றியாக வர பண்ணுவார் என்று பார்க்கும்போது யோபுல கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 42 அதிகாரம் 2வது வசனத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எடுத்து வாசிப்போம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நினைத்தது தடைப்படுத்த முடியாது, யாராலையும் தடைப்படுத்த முடியாது, யாராலையும் தடைப்படுத்த முடியாது. அவர் என்ன செய்யணும் என்று நினைத்தா அதை அப்படியே செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் படைத்தவர், உருவாக்குனவர், சிருஷ்டியை உண்டாக்குனவர். ஹல்லேலூயா. உலகத்தை உண்டாக்குன தேவன். அவர் நினைத்தது யாராலையும் தடைப்படுத்த முடியாது. இந்த ஆண்டு உங்களை ஆண்டவர் நன்மையாக கொண்டு போக போறார். இந்த மாதம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொண்டு போக போறார். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா தேவன் வைத்த எல்லா நன்மையும் உங்களுக்கு வரப்போகிறது. நீ எழுந்து போன காரியங்கள், உன்னை விட்டு தூரமாய் போன காரியங்கள், நீ தோற்று போன காரியங்கள் எல்லாமே உனக்கு ஏசப்பா ஜெயமாய் வர பண்ணுகிறார். தேவனுடைய சொல்றது அவர் நினைத்தது அப்படியே செய்வார். யாராலையும் அது தடைப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் ஒரு தீர்மானத்தை வச்சிட்டார்னா, அவர் ஒரு நோக்கத்தை நம்ம மேல வச்சிட்டார்னா, தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், நம்மள நன்மையான ஒரு வழிகளில் கொண்டு போகிற வரைக்கும் தேவன் நம்மளை விட்டு ஓய மாட்டார், தேவன் நம்மளை விட்டு விலகி போக மாட்டார். இந்த ஆண்டு உங்களோட வாழ்க்கையில, ஆனா இந்த வருஷத்துல நம்ம எப்படி போகணுமோ, எப்படி ஆகணுமோ, என்ன நடக்க போதோ என்ற கவலை நம்மளுக்கு வேண்டாம். தேவன் நம்மளுக்கு முன்பாக போவார். தேவரீர் நீ நினைத்தது யாராலையும் தடைப்படுத்த முடியாது. அவர் எல்லாமே தேவன் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் அந்த காரியங்களை கர்த்தர் கொண்டு வருகிறவராக இருக்கார். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்துல போய் இருக்கிறார்கள். 40 வருஷம் அடிமைத்தனத்துல அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். அவரு கேட்குறவங்க யாருமே இல்லை. ஒரு அந்த பார்வோன் கீழே அவர் என்ன பண்றாங்க, அடிமைத்தனத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்களை விடுவிக்கிறவங்க யாரும் இல்லை, அவங்களை விசாரிக்கிறவங்க யாருமே இல்லை. அப்படியே அவரோட சூழ்நிலை அவங்க தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனா தேவன் பாருங்க, மோசேயை கர்த்தர் எழுப்புறார். இந்த ஜனங்கள் எனக்கு தேவை, ஆராதிக்க எனக்கு இந்த ஜனங்கள் தேவை என்று சொல்லி மோசேவை எழுப்பி அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வரும்படியாக மோசேயை கர்த்தர் எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். எழுப்பி முதல் ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும்போது, பார்வோன் என்றவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை விடாதபடிக்கு தடுத்து நிக்க வைக்கிறான். அதனால அனுப்ப முடியல. அப்படியா இருக்கும்போது தேவன் அங்க இடத்துல 10 வாதைகளை அவங்க அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். முதல் ஒரு தடையை கர்த்தர் நீக்குகிறார். முதல் ஒரு பிரச்சனையை அங்க சரிப்படுத்துகிறார். அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து என்ன பண்றார், நிலைக்கால் வாசல்கள் எல்லாம் அதை நீங்க பூசுங்க என்றார். அந்த இடத்துல அந்த நிலைக்காலெல்லாம் அந்த பூசும் போது யார் வீட்டுக்கு மேல அந்த ரத்தம் காணப்பட்டதோ, யார் வீட்டுக்குள்ள அந்த 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 ஆட்டுக்குட்டியின் ரத்தம் காணப்பட்டதோ அந்த வீட்டுக்குள்ள சங்காவோட கிரிகள் விலகி போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்குள்ள அந்த காரியம் இல்லாது இருந்ததோ அவங்களுடைய வீடுகளுக்குள்ள என்ன ஆகிறது என்றால், வீடுகளுக்குள்ள பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் எல்லாமே வியாதினாலும் எல்லாத்தாலும் மரித்து போனார்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஒரு காரியத்தை தேவன் முன்பாக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். முதல்ல ஒரு தடையை கர்த்தர் அந்த இடத்துல நீக்கி அந்த ஜனங்களை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். 2வது பார்க்கும்போது இந்த ஜனங்களை அதிலும் ஆட்டுக்குட்டி ரத்தத்துல அந்த மீட்கப்பட்ட அந்த ஜனங்களையும் அந்த இடத்துல என்ன பண்றாரு, அவர்கள் மீட்கப்பட்டு கொண்டு வருகிறார். கொண்டு வந்து கூட அவனுடைய இருதயம் கடினமாகிறது. கடினமாகும் போது தூரம் எல்லாம் கடந்து வந்துட்டாங்க. கடந்து வரும்போது ஒரு பெரிய செங்கடல் அவர்களுக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த கடலை தாண்டி போகணும் என்றால் பெரிய ஒரு சமுத்திரத்தை, அந்த சமுத்திரத்தை அந்த ரோடு அங்க கிடையாது, வழியே கிடையாது.
அடுத்த கட்டம் பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் இந்த பக்கம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் ஒரு பக்கம் சந்தோஷமாய் போனவர்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய செங்கடல் அவங்களுக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறது. அப்ப மோசே இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், உன்னுடைய கோல் எடுத்து என்ன பண்ணு, மன்னாவின் அந்த கோல் எடுத்து என்ன பண்ணு, நீ நீட்டு என்றாரு. அப்ப அந்த இடத்துல அந்த கடல் 2ஆக பிளக்கப்பட்டது என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல இருந்து ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தவரா இருக்கிறார். தேவன் நடத்தும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உண்மையாக நம்மளுக்கு எந்த பார்வோன்கள் நம்மளுக்கு விரோதமாய் எழும்பினாலும், ராஜ்யங்களும் விரோதமாய் எழும்பினாலும், எந்த மனிதர்களும் விரோதமாய் எழும்பினாலும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளுக்கு முன்பாக போய் எல்லா தடைகளும் உடைக்கிற தேவன் நம்மளுக்கு முன்பாக இருக்கிறார். எல்லா நம்மளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியத்தையும் உடைக்கக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மளுடைய வலது கரத்தை பிடித்து நம்மளை தூக்கி நம்மளை ரட்சிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை காப்பாற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கு யாத்ராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவன் சொல்றார், நான் உனக்கு முன்பாக போகிறேன் என்றார். இவன் சொல்றாரு, என்னோட சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்றார். அப்போ இந்த ஆண்டு நம்மளுக்கு முன்பாக எது போகும் என்றால் அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக போகும். அவருடைய தயவு நம்மளுக்கு முன்பாக போகும். அவருடைய கிருபை நம்மளுக்கு முன்பாக போகும். அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு முன்பாக போகும். நீங்க கலங்காதீங்க. உன்னை வெற்றி சிறக்கிற தேவன் இந்த 2026 உங்களை நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் கொண்டு போகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் யாரார் தீர்மானிக்கிறீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தைகள் உன் தடைகளெல்லாம் நீக்கி, உனக்கு ஆண்டவர் எல்லா தடைகளை நீக்கி, எல்லா சத்துருடைய கிரியைகளை நீக்கி, ஆண்டவர் உங்களை ரட்சித்து உங்களை நன்மையாக தேவன் உங்களை கொண்டு போகிறவராக இருக்கிறார். உங்களை நன்மையாக தேவன் கொண்டு போகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த நாட்கள் எல்லாம் தேவன் கூட இருந்து நன்மையான காரியங்களை தேவன் செய்தார். அப்ப பாருங்க, ஒரு பெரிய ஒரு சமூகத்தை பிளக்கணும் என்றால் எப்படியாப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய தேவன் அதை செய்வார். எப்படி செய்வார்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்காக தேவன் எதுவென்றாலும் செய்யக்கூடிய ஒரு வல்லமையான தேவனா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் எதையும் நடத்தக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் ரத்தத்தால மீட்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுக்கு ஒன்று என்றால் தேவன் இறங்கி வந்து நம்மளுக்காக யுத்தங்களை செய்கிறவர், நம்மளுக்காக ஜெயங்களை வர்ற பண்ணுகிறவர், நம்மளுக்காக வெற்றியை வர்ற பண்ணுகிறவர். கர்த்தருடைய கரம் உங்க மேல பலமாக இன்னைக்கு இறங்கி வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த 26வது இந்த வருஷத்துல இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பு, உன்னுடைய அர்ப்பணிப்பு இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அப்பா, என் குடும்பங்களுக்குள்ள, என்னோட ஆபீஸுக்குள்ள, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எல்லா தடைகளும் தேவன் உடைத்து போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். அப்போ எல்லாம் இன்னைக்கு உங்களோட குடும்பங்களை எல்லா தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த புதிய வருஷத்துக்குள்ள தேவன் உங்களுடைய எல்லா தடைகளும் நீக்கிட்டார் என்று நீங்க விசுவாசித்து நீங்க போகும்போது தேவன் உங்களுக்கு முன்பாக அவர் போகக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக போய் எல்லா தடைகளும் உடைத்து கர்த்தர் ஆண்டவர் வெற்றியை ஜெயத்தையும் தேவன் எல்லாவற்றிலும் கர்த்தர் வர்ற பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இனி கொடுத்த இந்த வாக்குத்தத்தின் வார்த்தையின்படியாக இன்னைக்கு எல்லா தடைகளும் கர்த்தர் உடைக்க போறார். அவர் நம்மளுக்கு முன்பாக நடந்து போக போறார் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த 2026 நீங்க அடி வைத்திருக்கீங்க. 2026 உங்களுடைய எல்லா காரியமும் உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் வர பண்ண போகிறார். இந்த திருதர்சனமாக நான் சொல்லுகிற இந்த ஆண்டு உண்மையாக உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய
வேலை, உங்களுடைய குடும்ப ஊழியங்கள் எல்லாமே ஒரு பிளஸடாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை கர்த்தர் நன்மையான ஒரு காரியங்களுக்குள்ள அவர் முன்பாக போய் எல்லா காரியத்தையும் நீக்கி ஆண்டவர் சரி பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் வெற்றி உள்ள தேவன், அவர் ஜெயமுள்ள தேவன், அவர் நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய கரம் இன்னைக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகள், சத்துருடைய தடைகள் எல்லாம் உடைத்து நம்மளை ஆண்டவர் நன்மையாக தேவன் நடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அதான் இந்த சத்தியம், வேதம், இந்த வார்த்தை நம்மளுக்கு போதிக்கப்படுகிறது. இந்த புத்தாண்டு, இந்த நேரத்தில், இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம அடி வைத்திருக்கிறோம். இந்த புதிய வருஷம் யார் நடத்தணும் என்றால் தேவன் தான் நம்மளை நடத்தணும். தேவன் தான் நம்மளை நடத்தணும். தேவன் தான் இந்த புதிய வருஷத்துல உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்து, அப்பா இந்த ஆண்டு முன்பாக நீங்க போங்க ஆண்டவரே, எங்களை குடும்பத்தை நீங்க நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க அர்ப்பணிக்கும் போது, உங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது, நான் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக கர்த்தர் உங்களை மாற்றுவார். வியாதியிலிருந்து உன்னை மாற்றுவார். உன்னுடைய எந்த பிரச்சனை இருந்தாலும் உன்னை மாற்றுவார். உன்னை எந்த சூழ்நிலை நீ மாற்றிக்கொண்டாலும் அதையும் மாற்றுவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்க இந்த புதிய வருஷத்துக்குள்ள போங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேலை கொடுத்த இந்த வாக்குத்தத்தின் வார்த்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹாப்பி நியூ இயர். யாவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.